நடந்து போற பெண்ணை துப்பாக்கி முனையில கடத்தி பாலியல் வல்லுறவு செய்து அதை வீடியோவா எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கு ஒரு கும்பல். இப்ப படிக்க போற இடத்துல ஒரு பெண்ணை தனியா போக முடியலன்னா நாம என்ன மாதிரியான நாட்டுல இருக்கோம்? ஐடி விங்குன்ற பேர்ல கொலகாரனா இருப்பான், ஐடி விங்குன்ற பேர்ல பொம்பளை பிள்ளைங்களை கேவலமா எதிர்கட்சி பெண்களை அவமானகரமா எழுதுவான், புது புது கதைகளா அவங்க ஒரு விபச்சாரி, பாலியல் தொழிலாளி, அவ கேவலமானவ அப்படின்னு விதவிதமான கட்டுக்கதைகளை அடிச்சு விடுவான். அப்படி இல்லைன்னா நேரடியாவே பெண்கள் மேல கை வைப்பான். பிஜேபி RSS சங்க பரிவார் கும்பல் ஆளுகிற மாநிலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது தேர்தல்ல பின்னடைவாயிரும்னு இங்க சில்லறைய வாங்கிட்டு நிக்கிற ஊடகங்கள் வாய் பேச மறுக்குது. வணக்கம் தோழர்களே, அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். போராடி வெற்றி அடைவோம். இன்னைக்கும் மனசை வருத்தப்படுற மாதிரி தான் இந்த சங்கிகள் நடந்துட்டு இருக்கிறாங்க. RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் என்றாலே அது பாலியல் ஜல்சா பார்ட்டி என்பது நமக்கு நல்லா தெரியும். கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒரு வாசகம் எழுதி வச்சாங்க, எங்கள் தெருவில் ஓட்டு கேட்டு வராதீர்கள் பிஜேபியினருக்கு, எங்கள் தெருவில் ஓட்டு கேட்டு வராதீர்கள், பெண் குழந்தைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு. அவ்வளவு கேவலமா நடந்துகிட்ட ஒரு கட்சியினர் தான் இந்த பிஜேபி கும்பல். பெண்களை பாலியல் பண்டமாக தொடர்ந்து சுரண்டுகிற ஒரு கட்சியும் அதுதான். கட்சி மெம்பரும் சுரண்டுவாங்க, அவங்க ஆட்சி செய்யற பூமியும் பெண்களுக்கு எதிராக இருக்கும். அவங்க ஆட்சி செய்யற எல்லா மாநிலங்களும் பெண்களுக்கு எதிரான மாநிலம். அந்த மாநிலத்துல பெண்களுக்கு எதிரான அவ்வளவு வல்லுறவு வழக்குகள் இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் மேலேயே பழிய போட்டுட்டு இந்த கும்பல் வாய்க்கிழிய பேசிட்டு அலைவாங்க. அப்படிதான் ஒரு செய்தி நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல வாரணாசியில. வாரணாசி யாருடைய தொகுதி? நம்ம மோடிஜி தொகுதி. உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் இருக்கிற பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பெண்ணு தன்னுடைய சக தோழனோடு நடந்து போறான். நடந்து போற பெண்ணை துப்பாக்கி முனையில கடத்தி பாலியல் வல்லுறவு செய்து அதை வீடியோவா எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கு ஒரு கும்பல். கடைசியில யாருடாலும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தேடுனா அது RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல்ல பயிற்சி எடுத்த, RSSல பயிற்சி எடுத்த, இன்னைக்கு வாரணாசி ஐடி விங்ல இருக்கிற 3 அரை வேக்காட்டு முண்டங்கள். எனக்கெல்லாம் செம்ம கோவமா இருக்கு. நம்ம ஒரு குழந்தைகளை ஒரு இடத்துக்கு படிக்க அனுப்புறோம், நிம்மதியா போய் படிச்சுட்டு வாங்கப்பா, உங்க காலில் நீங்க நில்லுங்க, பெரியாளா வாங்க, நீங்க இந்த சமூகத்துக்கு உங்களால ஆன பணியை செய்யுங்க அப்படின்னு தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், அனுப்புறோம். இப்ப படிக்க போற இடத்துல ஒரு பெண்ணை தனியா போக முடியலன்னா நாம என்ன மாதிரியான நாட்டுல இருக்கோம்? இது கொஞ்சமாவது மோடி வைக்கப்படணும், அமித்ஷா வைக்கப்படணும், அப்புறம் அந்த அக்கா பேர் என்ன, ஸ்மிருதி இரானி, அவங்களும் ரொம்ப கூச்சப்படணும். ஏன்னா அந்த பையனோட போட்டோ எடுத்திருக்கிறாங்க, இந்த கும்பல் ஃபுல்லா வளைச்சுக்கிட்டே போட்டோ எடுத்திருக்கு. பாத்தீங்கல்ல, இதுதான் இவங்களுடைய லட்சணம். ஐடி விங்குன்ற பேர்ல கொலகாரனா இருப்பான், ஐடி விங்குன்ற பேர்ல பொம்பளை பிள்ளைங்களை கேவலமா எதிர்கட்சி பெண்களை அவமானகரமா எழுதுவான், புது புது கதைகளா அவங்க ஒரு விபச்சாரி, பாலியல் தொழிலாளி, அவ கேவலமானவ அப்படின்னு விதவிதமான கட்டுக்கதைகளை அடிச்சு விடுவான். அப்படி இல்லைன்னா நேரடியாவே பெண்கள் மேல கை வைப்பான். இது எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்க போறோம்? கூச்ச நாச்சம் இல்லாம இங்க அண்ணாமலை சொல்றாரு 2026 நாங்க தான் ஆட்சியை பிடிச்சி நட்டமா உட்காந்துருவோன்றாரு. எவ்வளவு கேடுகட்ட ஆட்சியா இருக்குன்றதுக்கு இது உதாரணம். வாரணாசி பல்கலைக்கழகம் ரொம்ப பழமையான பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல IIT படிக்கிற ஒரு பொண்ணு தன்னுடைய தோழனோட, வகுப்பு தோழனோட பேசிக்கிட்டே வர்றா. பேசிக்கிட்டே வருகிற போது அந்த IIT வளாகத்துக்குள்ள ஒருத்தர் 3 பேர் 2 வீலர்ல வர்றானுங்க. வந்தவன் கையில துப்பாக்கி இருக்கு. துப்பாக்கி முனையில இந்த பொண்ணு அந்த பையனும் பேசிக்கிட்டே நடந்து வர்றாங்கல்ல, டக்குன்னு போய் அந்த பையனை அட்டாக் பண்றாங்க. அந்த பையனை அட்டின்னு அடிச்சுட்டு அவன் செல்போனை பிடிங்கிட்டு துப்பாக்கி முனையில மிரட்டி இந்த பொண்ணை வண்டியில ஏத்தி வாயை கட்டி 2 வீலர்ல ஏத்திக்கிட்டு, உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகங்களும் மிகப்பெரிய வளாகம் இருக்கும், அதுவும் வாரணாசி பல்கலைக்கழகம் பெரிய பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு அந்த பிள்ளைய கொண்டு போயிடுறானுங்க. கொண்டு போயிட்டு ஆடையெல்லாம் களைஞ்சிட்டு அதை வீடியோ எடுக்கிறான். இவன் தான் RSSல பயிற்சி எடுத்தவன். இந்த RSSல பயிற்சி எடுத்த போட்டோ பாக்குறீங்களா? தனியா ஒரு தடவை. இந்த லட்சணம் தான் இவன் தான் RSSல இதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்களை அம்மனமாக்கி போட்டோ எடு, வீடியோ எடு, பாலியல் வல்லுறவு செய்யி. கேவலமா இல்ல இந்த ஜந்துக்களை பார்க்க?
அவ்வளவு செஞ்சுட்டு பாலியல் வல்லுறவு பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். இந்த பொண்ணு தப்பிச்சு அங்கிருந்து தன்னுடைய ஆடைகள்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தன்னுடைய ரூமுக்கு வந்து தோழிகள்கிட்ட அழுகிறான், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அழுகிறான், இப்படி நடந்து போச்சு, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வா உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு அத்தனை பெண்களும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்ப என்ன பண்ணிருக்கணும், நீங்க யோகியனுங்க ஆட்சி பண்ற ஊர் தானே உத்தரப்பிரதேசம், யாரு அதோ யோகி ஆதித்யநாத்ன்ற யோகி ஆட்சி பண்றதானே உத்தரப்பிரதேசம். அங்கதான் பாலாறும் தேனாரும் பக்கம் பக்கமா ஓடுமே. அங்க பெண்களை பாதுகாக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும், உடனடியாக ஆக்ஷன்ல இறங்கி இருக்கணும். நீ யோகினா இருந்தா குறைஞ்சபட்ச நிவாரணமாக அந்த பிள்ளை கிடைச்சிருக்கணும். அந்த பொண்ணு கொடுத்துட்டு வந்து 2 மாசம் ஆச்சு. நவம்பர் 1ஆம் தேதி நடந்திருக்கு, 2ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு நாள் ஆச்சு, நேத்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, 2 மாசம் ஆச்சு. என்னன்னு கேட்டா 170 சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்து அப்புறம் ஒரு 3 பேரை கண்டுபிடிச்சோம். அந்த 3 பேரும் பிஜேபியினுடைய ஐடி விங்கை சேர்ந்தவர்கள். அதுல குணால் பாண்டேன்னு ஒருத்தன், அபிஷேக் சௌகான் ஒருத்தன், சக்ஷாம் பட்டேல் அப்படின்னு ஒருத்தன். இந்த 3 பேரும் தான் 2 வீலர்ல வந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போய் பாலியல் சுரண்டல் செய்து வல்லுறவு செய்தவங்க. 2 மாசமா ஏன்டா இவங்க இது பண்ணலன்னு மாணவர்கள் போராட்ட களத்துல குதிக்கிறாங்க. போராட்ட காலத்துல 1 நாள் 2 நாள் தொடர் போராட்டத்தை நடத்துறாங்க. நான் இங்க இருக்கிற ஊடகங்களை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேங்க. இப்படியான ஒரு செய்தி ஊடகத்துல வரவே இல்லையே. ஏன் பிஜேபி RSS சங்க பரிவார் கும்பல் ஆளுகிற மாநிலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது தேர்தல்ல பின்னடைவாயிருன்னு இங்க சில்லறைய வாங்கிட்டு நிக்கிற ஊடகங்கள் வாய் பேச மறுக்குது. இத பேசவே இல்லைங்க. நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை இப்படி ஒரு பிரச்சனை இல்லைன்னா நம்ம சும்மா விடுவோமா? போய் நின்னு கண்ணுல கடப்பார விட்டு ஆட்டிட மாட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா ஊடகங்கள் எல்லாம் மௌனமா இருக்கு. கதற அத்தனை பேரும் மௌனமா இருக்காங்க. பிஜேபி யோக்கியர்கள்லாம் மௌனமா இருக்கிறானுங்க, நடவடிக்கை எடுக்கல. அப்போ பிஜேபி ஆட்சி வந்தா நீ எந்த வீட்டு பொம்பளை பிள்ளையும் கையை பிடிச்சி இழுக்கலாம், எந்த பொண்ணையும் கையை பிடிச்சி இழுக்கலாம், எந்த பொண்ணையும் பாலியல் வன்முறை செய்யலாம், சுரண்டலாம். ஆனா கேஸ் ஆகாது, போலீஸ் கேட்காது, சட்டம் கேட்காது, வாயை மூடிக்கிட்டு எல்லாம் இப்படி குரங்கு பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன நியாயமான ஜனநாயக நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? மோடி என்ன அப்படி ஜனநாயகத்தை அறுத்து தள்ளிட்டார் நான் கேட்கிறேன். மாணவர்கள் தொடர்ந்து போராடி தொடர் போராட்டம் நடத்தினது மட்டும் இல்ல, அங்க தனியார் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க அமைச்சர் ஸ்மிருதி இரானி வந்த உடனே அவங்க காரை முற்றுகையிட்டாங்க. மாணவர்கள் காரை முற்றுகையிட்டு கண்ணாபுடான்னு பேசிட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்னு கேட்கணும்ல. ராகுல் காந்தி இதே நாடாளுமன்றத்துல பிளைன் கிஸ் எல்லாரையும் பார்த்து கொடுத்த உடனே ஸ்மிருதி இரானி அக்கா என்ன சொன்னாங்க, என்ன பார்த்து கொடுத்துட்டாருன்னாங்க. என்ன சொன்னாங்க, என்ன பார்த்து கொடுத்துட்டாங்க, இந்த அவையின் கண்ணியம் கெட்டு போச்சு அப்படின்றாங்க. சரி ஓகே, உங்களை பார்த்து கொடுத்தா நீங்க நினைச்சோம் இந்த அவையின் கண்ணியம் கெட்டு போச்சுன்னா நீங்க கதறதெல்லாம் நியாயம் இருக்கு. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு, உங்க பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு அங்க படிச்சிட்டு இருக்கிற பொண்ணை உங்க ஆளுக தூக்கிட்டு போய் பலாத்காரம் பண்றான், வல்லுறவு செய்யறான். அந்த பொண்ணு நீதி வேண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அதை ஒரு கூட்டம் உங்க கூட்டம் தடுத்து நிறுத்தி அந்த பயல்களை பாதுகாக்குதுங்க. நீங்களா தன்மானம் குறித்து பேசலாமாக்கா ஸ்மிருதி இரானி அக்கா? நீங்க பேசலாமா? இந்த பொண்ணுக்கு என்ன நீதி? அன்னைக்கு ஒரு பிளைன் கிஸ் கொடுத்தாங்கன்னு கண்ணியம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது ஒரு பெரிய கருப்பு கரை இல்லையா? இந்த நாட்டுல பெண்கள் கண்ணியத்தோடு வாழ முடியாதுன்றதுக்கான ஒரு அடையாளம் இல்லையா இது? படிக்க போன இடத்துல பெண்களுக்கு இப்படியான ஒரு அவமானம் நடக்குதுன்னா வேற எங்கதான் போறது எங்க குழந்தைங்க? அவ காவிகளுடைய ஆட்சியில எங்க குழந்தைங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்பதானே இது காட்டுது. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இன்னைக்கு வரை யாருமே வாய் திறக்கல. நீங்க புல்டோசரை தூக்கிட்டு தெருவா போய் இடிச்சிட்டு இருந்தீங்களே, இந்த 3 பேர் மேல ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா? நீங்க ரொம்ப கேவலமா இருக்குங்க இந்த காவிகளுடைய ஆட்சி. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், காவிகள் எங்கெல்லாம் கால உண்டு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் சாதி கலவரத்தை உருவாக்குவார்கள். நீங்க தென் மாவட்டங்களில் திட்டமிட்டு சாதி கலவரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், சாதிய மோதல்களை உருவாக்குறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. ஒருத்தனை வெட்டுற மாதிரி சாதிய மோதலை உருவாக்குவார்கள். இன்னைக்கு கூட புளியங்குளத்துல ஒரு சின்ன பையன் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் வெட்டி இருக்கிறாங்க 3 பேரு. இந்த சாதி வரியை ஏத்தி விட்டு 2 இனத்திற்கு இடையில மோதலை உருவாக்குவது அடுத்த பிளான். முதல்ல ஒருத்தனை மோத விடுவான், அப்புறம் ஊரை மோத விடுவான், சாதியை மோத விடுவான், கலவரத்தை உண்டாக்குவான். உண்டாக்குன கலவரத்துல யாரு கெட்ட பேரானா ஆளுங்கட்சி கெட்ட பேராகும். ஆனா இதுல அறுவடை பண்றவன் எவனா இருப்பானா, காவியா இருப்பான். இதுதான் உத்தரப்பிரதேசம் நடந்தது. முசாஃபர் நகர் கலவரத்தை திட்டமிட்டு பலமுறை நடத்தி, அங்க திட்டமிட்டு ஒரு வேலையை பார்த்து ஒரு பெரிய பேரணியை நடத்தி நாங்க யோகி எங்கன்னு அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சதா இந்த கும்பல். அது தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப அரங்கேற்றதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கு இந்த கும்பல். ரொம்ப கவனமா அடிச்சு ஓட விட்டுறணும். இங்கெல்லாம் உங்க பருப்பு வேகாது.
இது தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் தெரிஞ்சவங்க. எங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு புள்ளி உன் மேல சந்தேகமா இருந்தா மொத்தமா உரிச்சு காயப்பட்டுருவோம். ஞாபகம் வச்சுக்கொண்டு நம்ம எச்சரிக்கிறோம். ஏன்னா நாளைக்கு நம்ம ஊர்லயே தான் நடக்கும். இவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்துக்குள்ள துப்பாக்கியோட நுழைஞ்சு வாயை கட்டு போட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய 2 வீலர்ல தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டு தப்பிச்சுக்க முடியும்னா தமிழ்நாட்டிலேயே அதான ரூலு. இங்க அவன் வளர்ந்தாலும் அதானே செய்வான். இங்க அண்ணாமலையையும் இங்க இருக்கிற காவி கும்பலையும் சில்லற பயல்களை வளர விடலாமா நான் கேட்கிறேன். நாளைக்கு நம்ம வீட்டு பெண்களுக்கு இதுதான் நிலைமையாகும். அப்ப மக்கள் யோசிக்கணும். நாம பாதுகாப்பா இருக்கோம், இப்போ நாம நிம்மதியா இருக்கோம். நாம நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போறோம், நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றோம், எப்ப வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் வரலாம், நம்ம நிம்மதியா இருக்கும். அறிவு சார்ந்த பூமியில தப்புன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு வாழ்றோம். காவிகள் என்னைக்கு இங்க கால் எடுத்து வர ஆரம்பிக்கிறாங்களோ சிம்டம் முழுக்க ஒருத்தர் வெட்டுறது, கலவரமாகிறது, பள்ளிக்கூட பிள்ளைங்க ஒண்ணு வெட்டிக்கிறது, தண்ணி தொட்டிக்குள்ள மலத்தை கலக்கிறது எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடத்தி தான் அடுத்த கட்ட கலவரத்துக்கு தயாராவான் காவி. பார்த்து புரிஞ்சீங்கன்னா நீங்க புத்திசாலிங்க. அடிச்சு ஓட விட்டு காவிகளை ஏரியாக்குள்ளே இல்லாம வைக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சாமிகளா நான் சொல்றேன். நாளைக்கு உங்க வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு இதே நிலைமை. புரிகிறவன் புரிஞ்சுக்கோ, இது விளையாட்டு இல்லை.